Good morning students. Have a nice day. Today's subject science. Science-ல chemistry. Topic matter around us. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் மேட்டர் அதனுடைய டெஃபினிஷன் பார்த்தோம், மேட்டருடைய கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். அதில் நம்ம எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட்ஸ் அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா ரைட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அட்டாமிசிட்டி. இது ஒரு நியூ டாபிக், atomicity. In chemistry, we usually understand atomicity to imply the total number of atoms present in one molecule of an element, compound or a substance. Atomicity அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எலமெண்ட்லேயோ அல்லது காம்பவுண்ட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் நம்ம அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ அட்டாமிசிட்டியோட டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டாமிசிட்டி இஸ் டிஃபைன்டு ஆஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in one molecule of an element, compound or a substance. Atomicity is defined as the total number of atoms present in one molecule of an element, compound or a substance. அதாவது ஒரு எலமெண்ட்லேயோ காம்பவுண்ட்லேயோ அல்லது சப்ஸ்டன்ஸில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் நம்ம அதனுடைய அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் we see how to calculate the atomicity of elements. For example, oxygen exists as a diatomic molecule, which means that a molecule of oxygen contains 2 atoms. Hence, its atomicity is 2. அதாவது ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, ஆக்சிஜனை வந்து நம்ம டை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சிஜனுடைய சிம்பிள் வந்து O. அது வந்து எப்போவுமே 2 ஆக்சிஜன் சேர்ந்து தான் இருக்கும். அதாவது தனியாக ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இருக்காது, 2 ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ நம்முடைய ஆக்சிஜன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், O2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆக்சிஜன் இஸ் எ டைஅட்டாமிக் மாலிகுல். ஸோ அப்போ இந்த O2ல வந்து எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிசிட்டி நம்ம 2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது ஒரு மாலிகுலில் இருக்கிற எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் அதனுடைய அட்டாமிசிட்டி. இப்போ O2ல பார்த்தோம்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஜனுடைய அட்டாமிசிட்டி 2. Similarly, a phosphorus P4 molecule contains 4 atoms. Phosphorus வந்து 4 phosphorus atoms வந்து சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அதை நம்ம P4 அப்படின்னு ரைட் பண்ணுவோம். ஸோ பாஸ்பரஸ் உடைய அட்டாமிசிட்டி 4. அதே மாதிரி சல்ஃபர் வந்து 8 atoms சேர்ந்து தான் இருக்கும். A sulfur molecule contains 8 sulfur atoms. ஸோ சல்ஃபருடைய அட்டாமிசிட்டி 8. For molecule containing more than one types of atoms, இப்போ நம்ம ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர் இதெல்லாம் பார்த்தோம். இதில் வந்து ஆட்டம்ஸ் எப்படி இருக்குது, சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்குது. இப்போ ஆக்சிஜன் அப்படின்னா ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது, சல்ஃபர் மட்டும்தான் இருக்குது, அதே மாதிரி பாஸ்பரஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது more than one types of atoms. For molecule containing more than one types of atoms, simply count the number of each atom and that would be its atomicity. For example, a molecule of sulfuric acid. Sulfuric acid உடைய formula H2SO4. இப்போ நம்ம பாஸ்பரஸ் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. ஹைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஆட்டம்ஸை வந்து நம்ம டோட்டல் பண்ணோம்னா அதுதான் அதனுடைய அட்டாமிசிட்டி. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், a molecule of sulfuric acid consists of 2 ஹைட்ரஜன் ஆட்டம். இங்கே பாருங்கள், 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. சல்ஃபர் எவ்வளவு இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ஒரு எஸ். ஸோ 1 சல்ஃபர் ஆட்டம் ப்ளஸ் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு இருக்குது, 4. 2 + 1 + 4 = 7. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்டோட அட்டாமிசிட்டி எவ்வளவு,
7. நெக்ஸ்ட் பாருங்க, 1 molecule of water H2O contains. இப்போ H2Oவோட அட்டாமிசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ H2ஓடைய அட்டாமிசிட்டி 3. ஸோ த அட்டாமிசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 3. அட்டாமிசிட்டி ஆஃப் சம் எலமெண்ட்ஸ், ஒரு சில எலமெண்ட்ஸுக்கு அட்டாமிசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் இப்போ ஹெச் மட்டும்தான் இருக்குது, அதனுடைய அட்டாமிசிட்டி 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் மாதிரியே ஹைட்ரஜனும் டை அட்டாமிக் மாலிகுல், ஸோ அதனுடைய அட்டாமிசிட்டி 2. அதே மாதிரி ஃப்ளூரினும் டை அட்டாமிக் மாலிகுல் தான், அதனுடைய அட்டாமிசிட்டி 2. ஹீலியம், நியான் இதெல்லாம் நீங்கள் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா ரேர் கேஸஸில் இருக்கும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் இதனுடைய அட்டாமிசிட்டி எல்லாம் 1 தான். இது வந்து மோனோ அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹெச்இ மட்டும்தான் இருக்கும், நம்ம H2 எழுதுகிற மாதிரி He2 வந்து எழுத மாட்டோம். இதை வந்து மோனோ அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹீலியம், நியான் இதனுடைய அட்டாமிசிட்டி எல்லாம் 1 தான். அதே மாதிரி லித்தியமும் 1, சோடியம் 1, நைட்ரஜன் வந்து டை அட்டாமிக் மாலிகுல், ஸோ 2. ஆக்சிஜன் நம்ம இப்போ தான் பார்த்தோம் 2. பாஸ்பரஸ் 4, சல்ஃபர் 8. இப்போ நம்ம காம்பவுண்ட் கொடுத்தா நீங்கள் அதுக்கு அட்டாமிசிட்டி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். NaCl, சோடியம் குளோரைடு இதனுடைய அட்டாமிசிட்டி பாருங்கள், சோடியத்துக்கு 1, குளோரின் வந்து 1 குளோரின் ஆட்டம், ஸோ இதனுடைய அட்டாமிசிட்டி 2. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் எலமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி. நம்மளுடைய பாடியிலையும் ஒரு சில எலமெண்ட்ஸ் இருக்குது. Nearly 99% of the mass of our human body consists of just 6 chemical elements. நம்மளுடைய பாடியில் 99% நம்மளுடைய மாஸ் ஆஃப் த பாடியில் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்டு பாஸ்பரஸ். Another 5 elements make up most of the least percentage point. அது போக least percentage கொஞ்சமாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரின் அண்டு மெக்னீஷியம் இதெல்லாம் நம்மளுடைய பாடியில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஆக்டிவிட்டி 4 பாருங்கள், இது உங்களுக்கு ஒர்க் ஷீட்டில் இருக்குது, நீங்கள் எழுதணும். ரைட் டவுன் அட்டாமிசிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த 2 வந்து காம்பவுண்ட்ஸ், இதனுடைய அட்டாமிசிட்டி நீங்கள் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் எலமெண்ட்ஸ் இன் ஏர். நம்ம பாடியிலையும் எலமெண்ட்ஸ் இருக்குது, அது போக ஏரில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏர் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏரில் வந்து நிறையா கேஸஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. த மாலிகுல்ஸ் ஆஃப் 2 different elements, நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், மேக் அப் about 99% ஆஃப் த ஏர். அதாவது நம்மளுடைய ஏரில் டோட்டல் பர்சன்டேஜில் 99% வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. த ரெஸ்ட் இன்க்ளூட் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஆர்கான் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. இந்த 99% போக ரிமைனிங் அந்த 1%ல் ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அது போக அதர் கேஸஸ் சச் as நியான், ஹீலியம் அண்டு மீத்தேன் ஆர் present in trace amounts. அதாவது ரொம்ப லெஸ் அமௌண்ட்டு தான் இந்த நியான், ஹீலியம்லாம் இருக்குது. ஆக்சிஜன் இஸ் த லைஃப் கிவிங் எலமெண்ட் இன் த ஏர். நம்மளுக்கு தெரியும் நம்ம உயிர் வாழ முக்கியமான ஒரு ஏர் வந்து கேஸ் வந்து என்னது, ஆக்சிஜன். ஏரில் இருக்கிற ஆக்சிஜன்னால தான் நமக்கு லைஃபே இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட், லிக்விட் அண்டு கேஸ். அதாவது சாலிடை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், லிக்விடு கேஸை வந்து ஹீட் பண்ணும்போது என்னென்ன ஆகும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் டு மேட்டர் டியூரிங் ஹீட்டிங். அதாவது மேட்டர் அந்த சாலிட், லிக்விட் கேஸை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது. த ஃபாலோயிங் ஆர் மாடல்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இன் சாலிட்ஸ் டியூரிங் ஹீட்டிங். இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. தீஸ் மாடல்ஸ் கேன் பி மாடிஃபைடு டு ரெப்ரசன்ட் ஹீட்டிங் இன் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்டு கேஸ். இந்த பிக்சரில் பாருங்கள், சாலிடை வந்து ஹீட் பண்ண என்ன ஆகும்னா லிக்விட் ஆகும். நெக்ஸ்ட்டு வென்
Solid is heated, the particles gain energy and vibrate vigorously. இப்போ நம்ம ஒரு சாலிட் ஏதாவது எடுத்து ஹீட் பண்ணும்போது இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் என்ன ஆகும், நம்ம ஹீட் பண்ணும்போது இதுக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்குது. கெயின் எனர்ஜின்னு என்னது, ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும். The particles move slightly further apart from one another. அப்போ ஹீட் ஆகும்போது இந்த க்ளோஸாக இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகும், ஸ்லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த சாலிட் பார்ட்டிகிள்ஸ் நடுவில் கேப் இல்லாமல் இருக்குது. அதே நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகி லிக்விட் பார்ட்டிகிள்ஸ் நடுவில் வந்து கேப் விழுகுது. This causes the volume of matter to increase. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அதோடைய வால்யூம் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. This process is called expansion. இதை தான் நம்ம எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸ்பேன்ஷனுடைய டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். When solid is heated, the particles gain energy and vibrate vigorously. The particles move slightly further apart from one another. This causes the volume of matter to increase. This process is called expansion. எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா தமிழில் நம்ம விரிவடைகிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாலிட் பார்ட்டிகிள்ஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அப்போ அங்கே என்ன ஆகுது, ஒரு விரிவடைதல் நடக்குது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். How it is happens? The matter began to expand when heated. ஸோ அப்போ நம்ம ஒரு மேட்டர், ஒரு சாலிடை நம்ம ஏதோ ஒன்று ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்கே வந்து எக்ஸ்பேண்ட் விரிவடையுது. The volume increases due to the greater distance between the particles. ஸோ அந்த பார்ட்டிகிள்ஸ் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் the size of the particles remains in same. ஆனால் அந்த பார்ட்டிகிள்ஸோட சைஸ் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு do you know பாருங்கள். How do hot air balloons float? இப்போ நம்ம ஸ்கைலெலாம் பார்ப்போம், இது மாதிரி பெரிய பெரிய பலூன்லாம் எப்படி ஃப்ளோட் ஆகுது, எப்படி மிதக்குதுன்னு பார்த்தா, when air inside the hot air balloon is heated with a burner, it expands. இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பர்னர் வச்சு நம்ம அந்த உள்ளே இருக்கிற ஏரை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த உள்ளே இருக்கிற ஏர் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட், ஹீட்னால் விரிவடையுது. The expansion causes the density of the air inside the balloon to decrease. ஸோ அப்போ உள்ளே இருக்கிற ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த ஏரோட டென்சிட்டி வந்து கம்மியாகுது, டிக்ரீஸ் ஆகுது. Hence, the air inside the balloon has a lower density than the air outside of the balloon. இப்போ அவுட்சைடில் இருக்கிற ஏரோடைய டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். உள்ளே வந்து அந்த ஏர் வந்து ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகிறங்காட்டி அதனுடைய டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இது டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது தானாக என்ன ஆக ஆரம்பிச்சிரும், ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிரும். This difference is density allows the hot air balloon to float. ஸோ டென்சிட்டி டிஃப்ரென்ஸ்னால இந்த பலூன் வந்து என்ன ஆகுது, ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். During heating or expansion, the mass of matter does not change. அதாவது அந்த ஹீட்டிங் போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய அந்த மேட்டருடைய மாஸ் வந்து என்ன ஆகிறதில்ல, சேஞ்ச் ஆகிறதில்ல. This is explained in the following way. During heating, the distance between the particles of iron locks change. Mass is conserved when the matter expands. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அதனுடைய மாஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது கிடையாது. மாஸ் வந்து மாறாமல் அப்படியே தான் இருக்கும். அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். Although the volume of the matter changes, the size and the number of particles of matter do not change. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the volume of the matter changes. அதனுடைய வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் அந்த மேட்டரில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸோட சைஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது.
Hence, during heating, the mass of a matter is conserved. For example, in an iron lock, the distance between the iron particles increases when they gain enough heat. இப்போ நம்ம ஒரு அயன் ராடோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் என்ன ஆகாது, அதோடைய மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் அந்த பார்ட்டிகிள்ஸ் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். However, the number of iron particles does not change. அதில் இருக்கிற அயன் பார்ட்டிகிள்ஸோட நம்பர் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. Hence, the mass of the iron lock is conserved. அந்த அயனோட மாஸ் வந்து எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கு, மாறாது. நெக்ஸ்ட், the melting of ice is an example of a change in the states of matter. இப்போ நம்ம மெல்டிங் ஆஃப் ஐஸ், ஒரு ஐஸ் க்யூப் வந்து உருகிறத எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சேஞ்ச் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இப்போ நம்ம ஒரு ஐஸ் க்யூப் எடுக்கிறோம், அது வந்து ஹீட் பண்ண என்ன ஆகும், உருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உருகி லிக்விடாக மாறிடும். அதை நம்ம எகெயின் ஹீட் பண்ணும்போது அது கேஸாக மாறிடும். The change in the states of matter occurs during melting, boiling and freezing and condensation. இந்த ஒரு மேட்டருடைய ஸ்டேட் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம்னா மெல்ட்டிங், பாய்லிங், ஃப்ரீசிங், கண்டென்சேஷன், இந்த ப்ராசஸ் அப்போல்லாம் என்ன ஆகும்னா ஒரு மேட்டருடைய ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ மெல்ட்டிங் அப்போ என்ன ஆகும், என்ன ஸ்டேட்லேருந்து என்ன ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும், சாலிட் வந்து லிக்விடாக மாறுறது மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பாய்லிங் அப்படிங்கிறது லிக்விட் வந்து ஹீட் ஆகி எகெயின் வாட்டர் வேப்பராக மாறதை நம்ம பாய்லிங் சொல்லுவோம். ஃப்ரீசிங் அப்படிங்கிறது லிக்விட் வந்து ஃப்ரீஸ் ஆகி கூலாகி சாலிட் ஸ்டேட்டில் மாறதை நம்ம ஃப்ரீசிங்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம மேட்டர் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிற ப்ராசஸஸ். When the particles possess enough energy, they overcome the strong forces of attraction between one another. The particles break free from one another and move randomly. For example, when solid ice is heated to 0 degrees Celsius, it melts to become liquid water. In the same way, liquid water is heated to 100 degrees Celsius, it boils to become steam. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் ஆஃப் மேட்டர். இப்போ ஐஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அதை நம்ம ஹீட் பண்ணும்போது அது மெல்ட் ஆகி என்ன ஆகுதுன்னா லிக்விடாக மாறுது, வாட்டராக மாறுது. எகெயின் அதை வந்து 100 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணும்போது அது வந்து ஸ்டீம் அல்லது வாட்டர் வேப்பராக மாறுது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சாலிட். When solid is heated, the particles gain energy and vibrate more vigorously. இந்த எக்ஸாம்பிளை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது சாலிடை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அதனுடைய பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகுதுன்னா எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அந்த பார்ட்டிகிள்ஸ் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு லிக்விட். மெல்ட்டிங் அக்கர்ஸ் வென் த மெல்ட்டிங் பாயிண்ட் இஸ் ரீச்டு. இப்போ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். அப்போ அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்டில் என்னாக ஆரம்பிக்கும்னா அது வந்து உருக ஆரம்பிச்சிடும். அந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டை ரீச் ஆகும்போது த சாலிட் சேஞ்சஸ் டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட். சாலிட் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். When a liquid is heated, the particles gain energy and vibrate more vigorously. Again இந்த வாட்டரை வந்து நம்ம லிக்விட் ஸ்டேட்டை வந்து ஹீட் பண்ணும்போது இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எனர்ஜியை வந்து எடுத்துக்கும். எனர்ஜி எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். தேர்ட் ஒன், கேஸ். பாய்லிங் அக்கர்ஸ் வென் த பாய்லிங் பாயிண்ட் இஸ் ரீச்டு. ஸோ இந்த லிக்விடை நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த லிக்விடுக்கு ஒரு பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். அந்த பாய்லிங் பாயிண்ட்டை வந்து ரீச் ஆனதும் என்னாகும், அது வந்து ஹீட் ஆகி வாட்டர் வேப்பராக மாற ஆரம்பிக்கும். பாய்லிங் அக்கர்ஸ் வென் த பாய்லிங் பாயிண்ட் இஸ் ரீச்டு. இப்போ வாட்டருடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம வாட்டரை பாயில் பண்ணும்போது 100 டிகிரி செல்சியஸ் அடைஞ்சதும் என்ன ஆகும்னா அந்த
பாயிலிங் வந்து அங்கே நடக்கும். த லிக்விட் சேஞ்சஸ் டு இட்ஸ் gaseous ஸ்டேட். ஸோ அந்த பாயிலிங் பாயிண்டில் தான் லிக்விட் வந்து gaseous ஸ்டேட்டுக்கு மாறும். ஸோ இதுதான் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது சாலிட், லிக்விடு, கேஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லெசன்லேருந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.